நீதியையும் நியாயத்தையும் விசாரிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையில் நான் ஆசீர்வதித்து என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளே, உங்கள் மேல மிகவும் அன்பு வைத்திருக்கிற கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை கைவிட மாட்டார். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். ஆமேன். வாங்க நம்ம தேவ செய்திக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்துக்கொள்ளுங்க, என்னோட கூட மீகா எழுதின அந்த மீகா என்ற புஸ்தகத்திலிருந்து 7வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். என்னோட கூட சேர்ந்து தயவு செய்து கவனிங்க. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சுதந்திரம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய உரிமை என்ன தெரியுமா? இங்க ஒரு தேசம் சொல்லுது, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நானும் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், உங்க கஷ்டத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய துயரத்தை பார்த்து சொல்லுங்க, இல்லை உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களையும் மனுஷர்களையும் பார்த்து சொல்லுங்க, என் சத்துருவே, என் கஷ்டமே, என் துக்கமே, என் கவலையே, என் வறுமையே, என் நோயே, நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்னு சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு தேசமே சொல்லுது, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆமேன். சொல்லுங்க, நானே தவறி போய் நான் இருளில் உட்கார்ந்தாலும் என் கர்த்தர் எனக்கு இருளில் உட்காரும்படிக்கான ஒரு காரியத்தில் என்னை விடமாட்டார். நானே இருட்டில் போனாலும் எனக்கு அவர் வெளிச்சமாக இருந்து என்னை வெளிச்சத்திலே வாழ வைப்பாருன்னு சொல்லுங்க. இந்த கஷ்டம், இந்த துக்கம், இந்த காரியங்களெல்லாம் எனக்கு நிரந்தரம் இல்லை, பொல்லாத காரியமேன்னு சொல்லி நீங்கள் எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது கர்த்தருடைய சுதந்திரம் என்ன என்பதை உங்களுக்கு வருது பாரு. கஷ்டம், அந்த கஷ்டங்களை கொண்டு வராங்க பாரு, தீய சக்தியும் சரி மனுஷனும் சரி, அவங்க அதை உணர்ந்து கொள்வாங்க. என் அன்பு பிள்ளைகளே, இந்த தேசம் சொல்லுகிறது போல நாமளும் சொல்லலாம். நிச்சயமாகவே நீங்கள் இருளில் நீங்கள் உட்கார்ந்து இருந்தீங்க, இன்னைக்கு வெளிச்சத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். மீண்டும் உங்களை இருளில் போக என் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நீங்களும் போனாலும் அந்த இருளை அவர் வெளிச்சமாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் விழுந்தாலும் 1000 முறை, கோடி முறை நீங்கள் விழுந்தாலும் அவர் உங்களை எழுந்திருக்க செய்வார். அவர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். நீங்கள் கீழே விழுந்தாலும் சாக மாட்டீங்க. கீழே விழுந்தாலும் உங்களை நிமிரச் செய்து குனிந்த இடத்திலேயே உங்களுக்கு மகிமையும் கனத்தையும் கர்த்தர் கொண்டு வருவார். என் அன்பு பிள்ளைகளே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்கிறது. நீங்க இருளில் நீங்களே போனாலும் அவர் உங்களுக்கு அதை வெளிச்சமாக மாற்றுவார். நீங்க எத்தனை தடவை விழுந்தாலும் கர்த்தர் உங்களை மேலே கொண்டு வருவார். நீங்க எத்தனை தடவை விழுந்தீங்க, இன்னைக்கு கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கிறாரு. இனிமேல் நீங்க விழ மாட்டீங்க. இந்த நாள் ஒரு பெரிய காரியத்தை நீங்க சந்திக்க போறீங்க. இந்த நாள் நீங்க எங்க விழுந்தீங்களோ அதே ஒரு பெரிய அற்புதமாய் கர்த்தர் நீங்க கொண்டு வந்து இந்த புதிய நாள்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். வாங்க. பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, சர்வ வல்லவரே, அருமையான தேவ வார்த்தைக்கு கோடி ஸ்தோத்திரம். எஸ் லார்ட், நீங்க இருக்கிற வரைக்கும் நாங்க விழுந்தாலும் எப்பயுமே எழுந்துச்சுட்டே இருப்போம் ராஜா. நீங்க இருக்கிற வரைக்கும் நாங்களே தடுமாறி எங்கன்னா போய் இருளில் இருந்தாலும் அந்த இருளை வெளிச்சமா மாற்றுகிற தேவன் இருக்கிறீங்க. நீங்க நாங்க இருக்கிற இடம் வெளிச்சமா இருக்கும், எல்லாருமே வெளிச்சமா இருப்பாங்க ராஜா. கோடி ஸ்தோத்திரம். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமேன். இருள் விழுந்த அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இருளை வெளிச்சமா கர்த்தர் இன்னைக்கு மாத்துவார். விழுந்த நீங்க நினைச்சா இன்னைக்கு உங்களை எழுந்திருக்க கர்த்தர் செய்வார். ஆமேன். சந்தோஷமா உங்கள் காரியங்களை தொடர்ந்து செய்யுங்க. இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய இனிமையான நாளாக கர்த்தர் கொண்டு வருவார். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.